ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மற்றும் ஒரு வீடியோ இன்னைக்கு ஹிந்தி வெப் சீரிஸை தொடர்ந்து ஹிந்தி ஃபிலிம் கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா, ஒரு பயோகிராஃபி, உண்மையில நடந்த சம்பவம். நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டோட ஃபேன்ஸா இருக்கும். ஃப்ரம் ஸ்டார்டிங் வித் 1983 கபில் தேவ் ஜெயிச்சது, 2011 தோனி ஜெயிச்சது, இந்த எராவே ஒரு கிரிக்கெட் ஃபேன்ஸா நம்ம மாறி இருக்கோம். பட் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச உடனே நம்ம நாட்டில் மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸா வெளியே வந்தது ஃபுட்பாலா தான் இருந்திருக்கு. இது எந்த அளவுக்கு எல்லாருக்கும் தெரியுன்றது தெரியல. ஸோ வல்லமைன்னு ஒரு படம், அந்த படத்துல கிரிக்கெட் மட்டுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது, எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு ஒரு படம் சொல்லுச்சு இல்லையா. அதை நம்ம லைட் ஹார்ட்டட் எடுத்துட்டோம். அது மாதிரி எல்லா லாங்குவேஜஸ்லயும் படம் வந்தா தான் கிரிக்கெட்டை ஒன்று இல்லாம ஐபிஎல் மட்டுமே இல்லாம வெளியே நிறைய மற்ற ஸ்போர்ட்ஸுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், மற்ற அத்லெட்ஸ் பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். ரைட், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிகப்பெரிய ஒரு படமா பயோகிராஃபியா வந்திருக்க மைதான். ஒரு ஒரு ஃபுட்பால் கேம்பெயின், ஃபுட்பாலோட கோச் தான் இந்திய நாட்டுக்காக எப்படி உயிர் போற சூழ்நிலையும் தான் ஒரு இந்தியாவை ஜெயிக்க வைக்கணும், கப்பு வாங்க வைக்கணும், எப்படியாவது ஒரு வின்னிங் டீமா கொண்டு வரணும்ட்டு போராடின ஒரு மனுஷன் உண்மையா நடந்த சம்பவத்தை பத்தின கதை. இந்த படத்தோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா அமித் சர்மா. இது ப்ரொடியூஸ்ட் பை ஆகாஷ் சாவ்லா, போனி கபூர் அண்ட் ஜி ஸ்டுடியோஸ். அஜய் தேவ்கனும் பிரியா மணியும் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல மெயின் லீட்ஸா. இது இல்லாம நிறைய கேரக்டர்ஸ் இதுல வர்றாங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, அஜய் தேவ்கன் ஆஸ் எஸ்.ஏ. ரஹீம், சயித் அப்துல் ரஹீம் அப்படின்ற ஒரு ஃபுட்பால் கோச்சா இந்த படத்துல வர்றாரு. அந்த உண்மையான கேரக்டரை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. அவர் இந்திய டீமோட கண்டிப்பா ஏசியன் கேம்ஸ்ல ஒலிம்பிக்ஸ்ல பெரிய லெவல்ல ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு போராடக்கூடிய ஒரு நபர். அவரு அந்த ஃபுட்பால் கேம்ப் இதோட ஹெட் ரெப்ரசன்ட் பண்ற ஹெட் ரொம்ப சப்போர்ட் பண்றாரு. அவரு என்ன சொல்றாருன்னா, நான் போய் எடுக்கிறதா டீம், நான் டீம் எடுத்துட்டு வந்தேன்னா நான் என்ன தோல்வி வந்தா நான் ஏத்துக்கிறேன், பிளேம் நான் ஃபுல்லா அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு, அவங்க பெங்கால்ல தான் ஃபுட்பால் பிளேயர்ஸ் நிறைய இருக்காங்கன்ற ஒரு பிம்பத்தை உடைச்சு இந்தியா ஃபுல்லா சர்ச் பண்ணி ஹைதராபாத்ல, கேரளால, பஞ்சாப்ல எல்லா ஸ்டேட்ல இருந்தும் பிளேயர்ஸை தெருவா சுத்தி எடுத்துட்டு வர்றாரு. அப்பேற்பட்ட பிளேயர்ஸை டெவலப் பண்ணி ஒண்ணுமே இல்லாத டீமை ஓரளவுக்கு கொண்டு நிறுத்துறாரு. பட் ஒரு சர்டைன் ஸ்டேஜ்ல ஒரு பிரச்சனைனால, ஒரு பாலிடிக்ஸ், இன்டர்னல் பாலிடிக்ஸ்னால இவர் வெளி நீக்கப்பட்டப்படுறாரு. பட் இவருக்கு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில வேற வாய்ப்பு இல்லை, நம்ம உயிர் வாழ முடியாது, நம்ம போறதுக்குள்ள நம்ம ஜெயிச்சிட்டு காட்டி இந்தியாவை ஜெயிக்க வச்சுட்டு போகணும்ட்டு உள்ள ஜெயிக்க வச்சிருக்காரு. இதுதான் கதை. ஆல்மோஸ்ட் கதையை சொல்லிட்டேன் ஆன்லைன்ட்டு. பட் கண்டிப்பா நீங்க பாருங்க, பயோகிராஃபிங்கிறப்ப கண்டிப்பா பாசிட்டிவா தான் முடியும். பட் அது அவங்க பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் அப்படி கண் முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் அஜய் தேவன் மெயின் ப்ரொட்டகானிஸ்டா இருந்தாலுமே பிரியாமணி வைட்டல் ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. சூப்பரா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா, ஒரு முஸ்லீம் பேக்ரவுண்ட்ல இருக்க ஒரு லேடி, ஒரு ஹஸ்பண்ட் எப்படி சப்போர்ட் பண்ணணும், ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி இருக்கணும், அவருக்கு ஃபுல் சப்போர்ட்டிவா இருந்திருக்கிறாங்க. அவர் பையனா நடிச்ச ரோல் ஆகட்டும், தான் ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு நினைச்சிருந்தாலுமே அந்த கதைகளை நீ என்னதான் இருந்தாலும் எனக்கு நல்லா விளையாடுற பிளேயர்ஸ் தான், நான் என் பையன்றனால முன்னுரிமை கொடுக்காம அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த படத்துல நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா பாருங்க, எல்லாருக்கும் பிடிக்கும். ஹிந்தியில தான் அவைலபிளா இருக்கு, அமேசான் பிரைம்ல ரெண்டல்ல இருக்கு. நீங்க டவுன்லோட் பண்ணி பார்க்கனாலும் பாருங்க. பட் ஹிந்தியில வித் இங்கிலீஷ் சப்டைட்டில் தான் அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்ல சோஃபார் இல்லை. கண்டிப்பா பாருங்க, பார்த்து கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணுங்க. இதுல நம்ம ஒரு ஒரு உறுதிமொழியோ ஒரு சங்கல்பமோ எனிதிங் வி கேன் டேக் தட் வி ஷுட் சப்போர்ட் அதர் ஸ்போர்ட்ஸ் ஆல்சோ. ஏன்னா கிரிக்கெட் தவிர ஒண்ணுமே தெரியாது, நம்ம சேனல் பெரிய கிரிக்கெட் சினிமான் தான் வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 62 ஏசியன் கேம்ஸை ஜெயிக்க வச்சிருக்கு எஸ் ரஹீம். அதுக்கப்புறம் ஒரு எண்டு கிரிக்கெட்ல ஸ்டாட்டை சொல்றாங்க, கிட்டத்தட்ட 64 இயர்ஸா நம்ம டீம் ஏசியன் டீம், சரி இந்தியன் டீம் ஏசியன் கேம்ஸ்க்கு செலக்ட் கூட ஆகல. ஸோ இதை நமக்கு தெரியவே இல்லை இந்த அளவுக்கு. எனக்கு தெரியலையா இல்லை மற்றவங்களுக்கும் தெரியலையான்னு தெரியல. ஸோ இந்த அளவுக்கு நம்ம கிரிக்கெட்ன்ற ஒரு பிம்பம், ஒரு மாய பின்னாடி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். இதுல இருந்து நம்ம வெளியே கிரிக்கெட் நமக்கு பிடிச்ச கேம் தான், பிடிச்ச ஸ்போர்ட் தான், தெரிஞ்ச ஸ்போர்ட் தான், அதுல எந்த மாற்றமே இல்லை. கிரிக்கெட் தவிர எனக்குலாம் ஒண்ணுமே தெரியாது வேற எதுவுமே. பட் கொஞ்சமாவது நியூஸ்லயாவது கொஞ்சம் அப்பப்போ பார்த்து மற்றவங்களுக்காண்டி அப்ரிஷியேட்டாவது பண்ணலாம். இல்லை ஒரு டீம் ஒரு கேம் போகுது, ஒரு ஈவெண்ட்டுக்காக போறாங்கன்னா அவங்க ஜெயிக்கணும்னு நம்ம ப்ரே பண்ணிக்கணும். ஸோ கண்டிப்பா நம்ம அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணணும். லைக் கிரிக்கெட் டீம்னு இருக்கக்கூடிய நம்ம கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ்ல ஒரு 25% ஆகுது மற்ற ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துக்குமே கொடுக்கணும். நம்ம நேஷனல்
ஸ்போர்ட்ஸையும் நம்ம விட்டுறோம். ஸோ அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும். ஆஸ் அ யங்ஸ்டர்ஸா இதை யாராவது பார்க்குறீங்க, ஒரு 10 பேர் பார்த்தீங்கன்னாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க. மஸ்ட் வாட்ச். தேங்க்யூ.